Hi everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா today crash course in Tamil. So crash course in Tamil நம்மளோட இருக்கிற சாப்டர் அதாவது நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கிற அந்த சிலபஸ் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணி வெரி ரொம்ப சிம்பிளா நீங்க வந்துட்டு மற்ற வீடியோஸ்ல பார்க்கறத விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பட் ஆனா புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றது இந்த கிராஷ் கோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்ட்ரடக்ஷன் டு ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, தென் பாண்ட் ஃபிஷன், ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ், அட்டாக்கிங் ரியேஜென்ட்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னும் போது we generally talk about the organic chemistry and organic compounds. So organic chemistry அப்படின்னா என்ன, organic compoundsனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு பார்க்கலாம். Organic chemistry அப்படின்றது the branch of chemistry that deals with the carbon and carbon based compounds. So branch of chemistry that deals with carbon and its compounds. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் இந்த ஒரு சாப்டரே படிச்சிருப்பீங்க, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்பன் பற்றி இல்லை கார்பனோட காம்பவுண்ட்ஸ் லைக் மீத்தேன், ஈத்தேன், நாட் ஓன்லி லைக் திஸ் பென்சீன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ரிப்ரேஷன், அந்த இன்னும் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் COH, CHO இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸை பற்றி படிக்கிறது தான் நம்மளோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. தென் வாட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது த கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ், இந்த கார்பனோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்றது த காம்பவுண்ட்ஸ் தட் கண்டெயின் மெயின்லி கார்பன் அஸ் த மேஜர் ஆட்டம். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்றது எந்த ஒரு காம்பவுண்டாக வேணால் இருக்கலாம், ஆனால் அதில் கார்பன் வந்துட்டு மேஜர் எலிமெண்ட்டாக இருக்கணும். ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். கார்பன் காம்பவுண்ட்ஸ்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சீன், ஆல்டிஹைட்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் லைக் அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ தீஸ் ஆர் கால்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். த கெமிஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் தீஸ் காம்பவுண்ட்ஸ் இஸ் கால்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு அடுத்து கேட்டனேஷன் அண்ட் டெட்ரா வேலன்சி ஆஃப் கார்பன். ஸோ கார்பன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ எலிமெண்ட் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த எலிமெண்ட். ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா 6. கார்பனோட அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன். ஓகே, ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 6. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p2. So this is the electronic configuration of carbon atom. So இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா first word is catenation. So catenation means the tendency of an element to bond with itself and also with another atom. ஸோ வந்து ஈஸியாக ஒரு ஆட்டம் வந்துட்டு அதோட காம்பவுண்ட் கூட அதாவது இப்போ சிசி பாண்ட் வந்துட்டு மேக் பண்ணணும் அப்படின்றது ஒரு catenation ப்ராப்பர்ட்டி. The property of an element that the element could make a bond with its own atom. So CC bond make பண்ணுறதுக்கான tendency is called catenation simply. அடுத்த டெட்ரா வேலன்சி. ஸோ டெட்ரா வேலன்சி அப்படின்றது டெட்ரா அப்படின்னா 4ன்னு மீனிங். we know that tetra means 4. வேலன்சி அப்படின்றது the number of electrons that is in the valence electronic shell. ஸோ or orbital, valence orbital அப்படின்றது. ஸோ இங்கே டெட்ரா வேலன்சி அப்படின்றது என்னென்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது வேலன்ஸ் ஆர்பிட்டலில், 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்றது. பட் இங்கே பார்த்தோம்னா 1s orbital is completely filled, 2s orbital
is also completely filled, and then 2p2. ஓகே, ஸோ இது எப்படி டெட்ராவேலன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1s எழுதணும்னா ஃபஸ்ட்டு கேட்டனேஷன் எழுதிடலாம். ஸோ கேட்டனேஷனுக்கு எழுதினோம்னா C again with another C, this is catenation. அடுத்து வந்து hydrogen could make bond with hydrogens. அடுத்து double bond with oxygen. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் கார்பனால் ஹைட்ரஜன் கூட ஒரு சிங்கிள் பாண்டும் ஆக்சிஜனோட டபுள் பாண்டும் ஃபார்ம் பண்ண முடியும். கார்பன் குட் ஃபார்ம் அ சிங்கிள் பாண்ட் வித் ஹைட்ரஜன் அண்ட் டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன். அடுத்து கார்பன் கூட அடுத்து இன்னொரு கார்பன் கூட சிங்கிள் பாண்டும் மேக் பண்ணலாம், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டும் மேக் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே எழுதலாம். ஸோ அடுத்தது triple bond with another carbon. Okay, next carbon could form triple bond with nitrogen. So nitrogen கூட triple bond form பண்ண முடியும். Okay, இது லாஸ்ட்ல எழுதிக்கலாம். இன்னொரு கார்பன் கூட ஃபஸ்ட்டு டபுள் பாண்ட் எழுதிட்டோம்னா அடுத்து இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஈவன் சல்ஃபரோட பாண்ட் பண்ண முடியும், பாஸ்பரஸோட பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து C ட்ரிபிள் பாண்ட் N. ஓகே, ஸோ இந்த மாதிரி கார்பனோட பாண்டிங்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. கார்பன் வந்துட்டு இன்னொரு கார்பன் கூட சிங்கிள் பாண்ட் மேக் பண்ணும், டபுள் பாண்ட் மேக் பண்ணும், ட்ரிபிள் பாண்டும் ஃபார்ம் பண்ணும். அடுத்து கார்பன் ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணி இது கூட ஹைட்ரஜன் கூட ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், ஆக்சிஜனோட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், சல்ஃபரோட ஒரு சிங்கிள் பாண்ட், பாஸ்பரஸோட சிங்கிள் பாண்ட், அடுத்து கார்பன் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வித் நைட்ரஜன். ஸோ இது வந்துட்டு அதோட கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து டெட்ராவேலன்சி வந்தோம் அப்படின்னா கார்பன் இஸ் டெட்ராவேலன்ஸ். ஸோ 4 வேலன்சி இருக்கணும். ஸோ ஆர்பிட்டால்ஸ் வரைஞ்சோம்னா ஸோ 1s 2 2s2 2p2. So this is the electronic configuration, but the electron from 2s orbital jumps to 2p orbital. So it forms 1s2 2s1 and 2p3. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேலன்சி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம்னா 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஒரு ஆர்பிட்டல் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஸோ வந்துட்டு இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த இது வந்துட்டு அந்த வேலன்சி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் டெட்ராவேலண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 பாண்டு ஃபார்ம் பண்ணுறதும் எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு சிங்கிள் பாண்ட் 3 ட்ரிபிள் பாண்டுன்னு இருக்கலாம், 2 டபுள் பாண்ட் 2 சிங்கிள் பாண்டுன்னு இருக்கலாம், ஒரு டபுள் பாண்ட் 2 சிங்கிள் பாண்டுன்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ these four valency should be satisfied. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சிக்மா அண்ட் பை பாண்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ சிக்மா பாண்டிங், பை பாண்டிங்.
ஓகே, சிக்மா அண்ட் பை பாண்டிங். ஸோ சிக்மா பாண்ட்னா என்ன, பை பாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ் ஆர் எஸ்பி பாண்ட், அதாவது நான் எஸ்எஸ்ன்னு எதை சொல்கிறேன்னா த ஆர்பிட்டல். ஓகே, ஸோ எஸ் ஆர்பிட்டல் இஸ் ஸ்பிரிக்கல் இன் ஷேப், p orbital is dumbbell in shape, dumbbell shaped. ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கே நியூக்ளியஸ் இருக்கிறதா அர்த்தம், இங்கே இதில் இந்த சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கிறதா மீனிங். ஸோ வி ஆல் நோ தட் ஸ்டோரி அண்ட் ஆல். ஓகே, ஸோ திஸ் இஸ் எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால். சிக்மா பாண்டுன்றது என்னென்னா, சிக்மா பாண்ட் இஸ் அ பாண்ட் விச் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் டூ எஸ் ஆர்பிட்டால் ஆஃப் சிமிலர் எனர்ஜி அண்ட் சிமிலர் சைஸ். ஸோ நான் இங்கே வந்து சின்னதாக வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சேமாக தான் இருக்கும், சைஸ் அண்ட் எனர்ஜி வந்துட்டு சேமாக இருக்கணும். அடுத்து ஒரு பை அண்ட் ஒரு எஸ் ஆர்பிட்டல் அண்ட் பி ஆர்பிட்டல் நடுவில், இது எஸ் இது பி. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் சிக்மா பாண்ட், திஸ் இஸ் சிக்மா பாண்ட். ஸோ சிக்மா பாண்ட் வந்துட்டு சிசி. ஸோ இதில் வந்துட்டு இந்த 7 பாண்டுமே சிக்மா பாண்ட்ஸ் தான். ஸோ தீஸ் ஆர் சிக்மா பாண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பை பாண்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா, த பாண்ட்ஸ் விச் ஆர் ஃபார்ம்டு பிட்வீன் overlapping of 2 pi orbitals. overlapping of 2 pi orbitals. இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது, so pi bond overlapping will be like this. So p orbital, 2 p orbitals overlaps with each other. So this is pp overlapping சொல்லுவோம். and இது எங்கன்னா in triple and double bonds. ஸோ கார்பனை சுற்றி இந்த மாதிரி டபுள் பாண்ட்ஸ் இருந்தாலோ ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருந்தாலோ அங்கே பை பாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ எத்தனை டபுள் பாண்ட்ஸ் ஒரு எத்தனை சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ்ன்றதை நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் சிக்மா அண்ட் பை பாண்டிங். ஸோ ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு தனியாகவே நம்ம ஒரு வீடியோ இருக்குது ஹைப்ரிடைசேஷன் பற்றி. ஸோ எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் அது எதனால் நடக்குது, அதோட ஹைப்ரிடைசேஷன் என்ன, ஷேப் என்ன, ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்துட்டு இன்னொரு வீடியோவில் தனியாகவே இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த இது புரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், அது ஏன் நடக்குது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு சும்மா ஷார்ட்டாக இருக்கிறதுக்காண்டி. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக தேவை, இல்லை உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் செக் தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிக்மா பாண்ட்ன்றது எஸ்எஸ் ஆர்பிட்டால் ஆர் எஸ்பி ஆர்பிட்டால் உள்ள நடக்கிறது. பை பாண்ட்ன்றது பிபி ஆர்பிட்டால் உள்ள நடக்கிறது. ஓகே, அடுத்து ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் டிட்டர்மினேஷன். ஸோ கார்பன் ஹைப்ரிடைசேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா தெர் ஆர் 3 types ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் ஆர் 3 மீன்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் சொல்லலாம். ஸோ தட் இஸ் sp3, sp அண்ட் sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு sp ஹைப்ரிடைசேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ sp ஹைப்ரிடைசேஷனில் பார்த்தோம்னா ஒரு s ஆர்பிட்டல் ப்ளஸ் ஒரு p ஆர்பிட்டல். ஸோ டோட்டலி 2 ஆர்பிட்டல்ஸ் இன்வால்விங். ஓகே, there are 2 orbitals, one s and one p orbital. ஹைப்ரிடைசேஷன் அப்படின்றது மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இங்கே s ஆர்பிட்டலும் p ஆர்பிட்டலும் மிக்ஸ் ஆகும். இட் இஸ் நாட் லைக் பாண்டிங். அந்த நான் முன்னாடி ஸ்லைடில் சொன்ன மாதிரி பாண்டிங்கோ ஓவர்லாப்பிங்கோ கிடையாது. இட் இஸ் அ மிக்சிங். ஓகே, mixing of orbitals is hybridization. So there are 2 orbitals in sp hybridization. So yes,
and P. Okay, so this will be the structure. Okay, next பார்த்தோம்னா எத்தனை சிக்மா பாண்ட் ஆர் எத்தனை பை பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்பனை சுற்றி ஒரு ட்ரிபிள் பாண்டும் ஒரு சிங்கிள் பாண்டும் இருக்கும். ஸோ ஒன் சிங்கிள் பாண்ட், one triple bond will be there. So out of this எத்தனை சிக்மா எத்தனை பைன்னு பார்த்தோம்னா 1 2 சிக்மா bonds and 2 pi bonds. Okay, so இதில் இங்கே ஒரு சிக்மா இது ஒரு சிக்மா, remaining 2 are pi bonds. Okay, ஏன்னா இது வந்து ஒரு s ஆர்பிட்டல், இது ஒரு s ஆர்பிட்டல். ஸோ தட் லைக் ஓவர்லாப்பிங் நடந்து ஒரு pp ஓவர்லாப் sp ஓவர்லாப்பிங் நடந்துட்டு we get 2 sigma and 2 pi bonds in sp hybridization. So this is about sp hybridization. And s character அப்படின்னு பார்த்தோம்னா equal to எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, 2 ஆர்பிட்டல்ஸ். ஸோ 100/2 equal to 50%. Okay, 50% S character. So it is acidic. S character increase aachuna acidity increase agum, we know that. So this is more acidic. Okay, so இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பனை சுற்றி sp ஹைப்ரிடைசேஷனில் கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருந்தே ஆகணும். ஸோ அதில் 3 பாண்டு ட்ரிபிள் பாண்ட், அதாவது ஒரு ட்ரிபிள் பாண்டும் ஒரு சிங்கிள் பாண்டும் இருக்கும். அதில் எத்தனை சிக்மா எத்தனை பைன்னு பார்த்தோம்னா 2 சிக்மா 2 பைன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் sp ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட் sp2 வந்தோன்னா next is sp2. Okay, sp2ல பார்த்தோம்னா 1s 2p orbitals, totally 3 orbitals will be there. Okay, so மொத்தம் 3 orbitals, மொத்தம் 3 orbitals. இங்கே ஸ்ட்ரக்சர், இதோட ஸ்ட்ரக்சர் சொல்லலை, ஸ்ட்ரக்சர் ஆர் ஷேப் வந்துட்டு. ஸோ ஹியர் த ஸ்ட்ரக்சர் இஸ் ஆர் த ஜாமெட்ரி ஆர் ஷேப் இஸ் linear and the bond angle is 180 degree. Okay, and the bond angle is 180 degree. அதாவது ஒரு லீனியராக இருக்கும். இப்போ இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த இடத்துல கார்பன் இருக்குன்னா இந்த சைடு எப்படி வச்சுக்கலாம், இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கார்பன் இருக்குன்னா இந்த சைடு 3 பாண்டு இருக்கும், அந்த சைடு ஒரே ஒரு பாண்டு இருக்கும். ஸோ 3 பாண்டு, அந்த சைடு ஒரே ஒரு பாண்டு. ஸோ திஸ் இஸ் sp hybridization. நெக்ஸ்ட் sp2 வந்தோம்னா இதில் ஒரு s ஆர்பிட்டலும் 2 p ஆர்பிட்டல் இருக்கும், டோட்டலி 3 ஆர்பிட்டல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ 1 s ஆர்பிட்டல் ப்ளஸ் 2 into p ஆர்பிட்டல். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஷேப். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை சிக்மா எத்தனை பைன்னு பார்த்தோம்னா எத்தனை டபுள் பாண்ட் எத்தனை சிங்கிள் பாண்ட்னு பார்த்தோம்னா கார்பனை சுற்றி ஒரு டபுள் பாண்ட் 2 சிங்கிள் பாண்ட். ஸோ 2 சிங்கிள் பாண்ட் 1 டபுள் பாண்ட் இருக்கும். இதில் எத்தனை சிக்மா எத்தனை பைன்னு பார்த்தோம்னா சிக்மா
சிக்மா, இங்கே ஒரு சிக்மா. ஸோ எந்த பாண்டுன்னு எடுத்துட்டாலும் சரி, டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட், இந்த ரெண்டுத்துலேயுமே ஒரு சிக்மா பாண்ட் வந்துட்டு இருக்கும். ரிமைனிங் இஸ் பை பாண்டு. இப்போ ட்ரிபிள் பாண்ட் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு சிக்மா கண்டிப்பாக இருக்கும், மிச்சம் இருக்கிற ரெண்டும் பை பாண்டாக இருக்கும். இப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இதில் ஒன்று சிக்மா ஒன்று பை. ஸோ டோட்டலி 1 2 3 சிக்மா 1 pi bond. Okay, totally 3 sigma 1 pi bond. அடுத்து இதோட S character பார்த்தோம்னா 100 divided by, ஏன் வந்து நம்ம 100 பண்ணுறோம், 100 வச்சுட்டு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் டோட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா 100% தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அதில் இங்கே 2 ஆர்பிட்டல் இருக்குது, அதனால டிவைடட் பை 2. இங்கே 3 ஆர்பிட்டல் இருக்குது, ஸோ டிவைடட் பை 3 பண்ணணும். ஸோ டிவைட் பை 3 போட்டோம் அப்படின்னா இட் இஸ் 33.33ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ 33.3% approximately. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் sp2 hybridization. அடுத்து ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ட்ரையாகனல் பிளேனார். Bond angle is 109.5 degree. 109.5 degree trigonal planar. Okay, bond angle sp2 hybridization. And அடுத்து acidity-னு பார்த்தோம் அப்படின்னா this is less acidic than sp. So less acidic than sp hybridized compounds. Next sp3 hybridization பார்த்தோம்னா sp3 hybridization there are totally 4. 1 s orbital plus 3 p orbital, totally 4. So s orbital plus 3 into p orbital போட்டோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் இன் sp3 hybridization, not the structure but the similar ones. ஓகே, அடுத்து இதோட பாண்ட்ஸ்னு பார்த்தோம்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸ். ஸோ கார்பனை சுற்றி ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பை பாண்டிங் அப்படின்றது எப்போ வரும்னா சிக்மா பாண்ட் முடிஞ்சு அடுத்து பிபி ஓவர்லாப்பிங் நடக்கும்போது தான் இந்த பை பாண்ட் அப்படின்றதே வரும். ஆர் பிபி ஓவர்லாப்பிங் நடக்கும்போது மட்டும்தான் தட் பை பாண்ட் என்றதே வரும். இல்லை எஸ்எஸ் தான் நடக்குது ஆர் எஸ்பி தான் நடக்குது அப்படின்னும் ஓவர்லாப்பிங் நடக்குது அப்படின்னும் போது தேர் வில் பி ஒன்லி சிக்மா பாண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம்னா 4மே சிங்கிள் பாண்ட்ஸ், 4மே சிக்மா பாண்ட்ஸ் தான். ஸோ 0 பை பாண்ட்ஸ். ஓகே, ஸோ சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே சிக்மா பாண்டு தான். டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. ட்ரிபிள் பாண்டாக இருந்தாலும் அங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஓகே, அடுத்து இதோட ஸ்ட்ரக்சர் ஷேப்னு பார்த்தோம்னா இட் இஸ் டெட்ராஹிட்ரல் shape. Bond angle is 120 degree. 120 degree is the bond angle. Okay. இதில் sp ஹைபிரிடைசேஷனில் ஒரு s ஆர்பிட்டல் ஒரு p ஆர்பிட்டல். ஸோ லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி, அதாவது ஒரு லீனியர் மாலிக்யூல் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கும். அடுத்து இதில் வந்துட்டு ஒரு ட்ரிபிள் பாண்டும் ஒரு சிங்கிள் பாண்டும் இருக்கும். ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட். அதில் என்னென்ன பாண்ட், அதாவது சிக்மா பாண்ட் பை பாண்ட்னு பார்த்தோம்னா 2 சிக்மா 2 பை பாண்ட்ஸ். எஸ் கேரக்டர் பார்த்தோம்னா 50%. நெக்ஸ்ட் இட் இஸ் மோர் அசிடிக். அடுத்து இங்கே வந்தோம்னா sp2ல் ஒரு s ஆர்பிட்டல் 2 p ஆர்பிட்டல்ஸ், மொத்தம் 3. அண்ட் இங்கே பார்த்தோம்னா 2 சிங்கிள் பாண்டும் ஒரு டபுள் பாண்டும் இருக்கும். அந்த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டில் 3 சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் இருக்கும். S character 33.3% and it is less acidic than sp. அடுத்து sp3ன்னு வந்தோம்னா 1s
ஒரு s ஆர்பிட்டல் 3 p ஆர்பிட்டல் இருக்கும். இது வந்துட்டு 1s 2s அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. ஒரு s ஆர்பிட்டல் 3 p ஆர்பிட்டல்னு மீனிங். ஸோ இங்கே வந்து 4 ஆர்பிட்டல் வந்துடும். ஸோ 4 பாண்ட்ஸ் 4 சிங்கிள் பாண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். 4 சிங்கிள் பாண்ட்ஸ், அதில் 4மே பை பாண்ட்ஸ் தான். 4 சிக்மா பாண்ட்ஸ் தான், 0 பை பாண்ட்ஸ். 4 சிக்மா பாண்ட், there is no பை பாண்ட்ஸ். இதோட ஷேப் பார்த்தோன்னா டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. அடுத்து இதோட எஸ் கேரக்டர் பார்த்தோம்னா 100 டிவைடட் பை 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ டிவைட் பை 4 ஈக்குவல் டு 25%. Okay, so this is less acidic than sp2 and sp. So வந்து acidity increases from here. So sp is more acidic and then sp2 and then sp3. Okay, triple bond இருந்தால் ஒரு சிக்மா 2 பை. அடுத்து டபுள் பாண்ட் இருந்தால் ஒரு சிக்மா 1 பை. சிங்கிள் பாண்டாக இருந்தால் 1 சிக்மா 0 பை. ஓகே, so this is about hybridization. And இதோட hybridization பார்த்தோம்னா this is sp, sp2, sp3. okay, maybe இருக்கலாம், but பட் ஆனால் எஸ்பி ஹைபிரிடைசேஷன் மொத்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா தேர் வில் பி 1 பை 3 சிக்மா. டோட்டலாக சொல்கிறேன், ஒரு மாலிகுல்னு எடுத்துக்கும் போது sp2 ஹைபிரிடைசேஷன்றது 1 பை sp ஹைபிரிடைசேஷன் எடுத்துட்டோன்னா 2 சிக்மா 2 பை. sp2ன்றது 1 சிக்மா 1 பை 3 சிக்மா. அடுத்து sp3ன்றது 4 சிக்மா 0 பை. ஓகே, ஸோ நான் இங்கேயும் பைன்னு எழுதி வச்சுருக்கேன். ஓகே, next, which of the following molecules represents the order of hybridization? sp2, sp2, sp, sp from left to right atoms. So from left to right வந்தோம் அப்படின்னா இந்த hybridization இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல பார்த்தோம்னா இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இட் இஸ் sp hybridization. ஸோ இதுவும் sp தான் இருக்கணும். அண்ட் இங்கேயும் sp, இங்கேயும் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ sp, sp. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா டபுள் பாண்ட் அண்டு 2 சிங்கிள் பாண்ட் இருக்குது. sp2 ஒரு டபுள் பாண்ட் 2 சிங்கிள் பாண்ட், sp2 ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட், sp இது sp. ஸோ வந்துருச்சா sp2 sp2 sp sp.
நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தல. ஸோ இங்கேயும் sp2 2 சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட், இங்கேயும் sp2, பட் இங்கே அகெயின் 2 சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட். ஸோ இதுவும் sp2 அண்ட் இதுவும் sp2. ஓகே, அடுத்து இங்கே இட் இஸ் sp3, மூணுமே சிங்கிள் பாண்ட், மூணுமே சிங்கிள் பாண்ட். அடுத்து இங்கே வந்தோன்னா ஒரு சிங்கிள் பாண்ட், சாரி 2 சிங்கிள் பாண்ட், 2 சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட். ஸோ sp2, இதுவும் sp2, sp3. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஹெச்ன்னு இருந்தால் sp3 ட்ரிபிள் பாண்ட் வருதா, ஸோ sp3. அடுத்து CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு இருக்குன்னா sp2. அடுத்து CH3ன்னு இருக்குன்னா sp3. ஸோ நீங்கள் sp. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே வந்து CHன்னு இருக்குது, எந்த ஒரு நம்பருமே வரல, ஸோ அது எஸ்பிலையும் எந்த ஒரு நம்பரும் வரல. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாம், CHன்னு இருக்குது sp ஹைப்ரிடைசேஷன், ஒரு நம்பருமே வரல. ஸோ திஸ் இஸ் sp ஹைப்ரிடைசேஷன். அடுத்து CH2 2ன்னு வருது. ஸோ CH2ன்னு வந்தால் இட் இஸ் sp2. ஓகே, CH2 அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன். அடுத்து CH3ன்னு இருக்குது. ஸோ 3ன்னு வருது எந்த ஹைப்ரிடைசேஷனில், sp3 ஹைப்ரிடைசேஷனில். ஸோ CH3ன்னு வருது sp3 ஹைப்ரிடைசேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, okay, so find the number of pi and sigma bonds in benzoic acid molecule. Okay, so this is a benzoic acid molecule. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், எங்கெங்கே டபுள் பாண்ட் இருக்கோ அதில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், எங்கெங்கே டபுள் பாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். அதர் சிங்கிள் பாண்ட்ஸ் ஆர் சிக்மா பாண்ட்ஸ், அவ்வளோதான். மற்ற இருக்கிற எல்லா சிங்கிள் பாண்டும் சிக்மா பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிக்மா பாண்ட்ஸ் இன் சிங்கிள் பாண்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எண்ணிப்போம். ஸோ 1 2 3. அடுத்து இங்கே வந்தோம்னா 4 5 6. ஓகே, ஸோ சிங்கிள் பாண்டில் 6 பாண்ட் சிக்மா பாண்டாக இருக்குது. அடுத்து டபுள் பாண்ட்லேயும் ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே 7 8 9 10. ஸோ டோட்டலி 10 சிக்மா பாண்ட்ஸ். ஓகே, அடுத்து பை பாண்ட்ஸ் வந்துட்டு எல்லா டபுள் பாண்ட்லேயுமே ஒரு பை பாண்ட் இருக்கும். ஸோ 1 2 3 4. ஸோ 4 pi bonds. Okay, so there are totally 14 bonds, out of which 10 are sigma bonds and 4 are pi bonds. Okay. Next, covalent bond fission and covalent bond fission. So first one is homolytic bond fission, heterolytic bond fission. So homolytic na enna, heterolytic na enna. Okay. So homolytic heterolytic fission. Okay. So ஒரு நிமிஷம், சாரி, ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன், இப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இங்கே எல்லாம் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, அதை மிஸ் பண்ணிட்டோம். எத்தனை பேர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரில. ஸோ இங்கெல்லாம் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும் அண்ட் இங்கே வந்து இருக்காது, ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு COH குரூப் வந்துருச்சு, ஸோ இருக்காது. ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணோம்னா இது எல்லாமே சிக்மா பாண்ட்ஸ் இல்லையா. ஸோ we need to add 1 2 3 4 5 to this. So 5 add பண்ணிட்டோம் அப்படின்னா it becomes 15. So 15 pi bonds and
15 sigma bonds and 4 pi bonds. Okay, வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை, ஹைட்ரஜன்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து கோவலன்ட் பாண்ட் கேன் பி broken in 2 ways. ஸோ கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். ஸோ பாண்ட் எப்போ பிரேக் ஆகும், க்ளீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா when there is an attacking reagent. ஸோ டைப் ஆஃப் அட்டாக்கிங் reagent பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாண்ட் க்ளீவேஜ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபிஷனில் பார்த்தோம்னா அட்டாக்கிங் ரியேஜென்ட் வச்சுட்டு தான் ஃபிஷனே நடக்குது. ஸோ லெட் அஸ் டேக் ஏபின்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இதில் அட்டாக்கிங் ரியேஜென்ட் இஸ் எக்ஸ் மைனஸ். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ், லெட் எக்ஸ் மைனஸ் பி த அட்டாக்கிங் ரியேஜென்ட். ஸோ இதை அட்டாக் பண்ணும்போது தெர் ஆர் 2 வேஸ் ஆஃப் அட்டாக். ஒன்று வந்து டைரெக்டாக ஏ அட்டாக் பண்ணி ஏஎக்ஸ்ன்னு ஃபார்ம் ஆகிறது ப்ளஸ் பி மைனஸ்னு இருக்கும். ஆர் இது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதாவது பி கூட இருக்கும்போதே எக்ஸ் கூடையும் பாண்ட் ஆகும். அனதர் டைப். ஓகே, அடுத்து இந்த பாண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போயிட்டு கெட் ஏ எக்ஸ்ன்னு சொல்லி காம்பவுண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் கூட பாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பி வெளியில் போகலாம், ஆர் பி வெளியில் போய்ட்டு எக்ஸ் கூட பாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 2 டைப்ஸாக நடக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன் என்ன, ஹெட்ரோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் பார்க்கலாம். இதுலேயே நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஹோமோலிட்டிக் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ சிமெட்ரிக்கல் பிரேக்கிங். சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ சி பாண்டுன்னு இருக்குது, ஒரு சிசி பாண்டு வேணால் ஏபி பாண்டுன்னு வச்சுக்கிடுவோம். ஏபின்னு ஒரு பாண்டு இருக்குது, ஏபி ஆட்டம்ஸ்க்கு நல்ல ஒரு பாண்டு இருக்குது. ஸோ ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், we know that. அதில் இந்த 2 எலக்ட்ரான்ஸுமே ஈக்குவலாக ஷேர் ஆகுது. ஓகே, ஸோ ஈக்குவலாக ஷேர் ஆகிட்டு ஏல ஒரு எலக்ட்ரானும் பியில் ஒரு எலக்ட்ரானும் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். அதாவது இந்த மாதிரி ஏரோ மார்க் போடணும், ஃபிஷர் ஹூக் ஏரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஃபிஷ் ஹூக் ஏரோன்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீஷிஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன் லீட்ஸ் டு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து ஹெட்டரோலிட்டிக்கில் என்ன சொல்கிறாங்க, அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கெட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் கிளீவேஜ். அடுத்து என்னன்னு எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேயும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும், இந்த பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த Nன்ற ஆட்டம், N atom is more electronegative than M. So electronegativity of N is more than M. So it pulls the electron towards it. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இது பக்கமாக இது புல் பண்ணிக்க பார்க்குது, அது பக்கமாக இழுத்து வச்சுக்க பார்க்குது. ஸோ என்ன ஆகும்னா இந்த பாண்டு கம்ப்ளீட்டாக இப்படி பிரேக் ஆகிட்டு, ஸோ இந்த ஆரோ தேவையில்லை, இப்படி பிரேக் ஆகிட்டு 2 எலக்ட்ரானுமே இப்போ நைட்ரஜன் எடுத்துருச்சு. ஸோ எம் ப்ளஸ்னும் என் மைனஸ்னும் ஃபார்ம் ஆகும். அதுதான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கெட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது. அதாவது எந்த ஆட்டம் அது பக்கமாக எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறதோ அதுக்கு நெகட்டிவ் சார்ஜும், எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்ட ஆட்டமுக்கு ப்ளஸ் சார்ஜும் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். அடுத்து நியூட்ரல் ஸ்பீசிஸ் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல் ஆர் ஃபார்ம்ட் ஹேவிங் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் வந்துட்டு இருக்கும். ஓகே, அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சார்ஜ்டு ஸ்பீசிஸ், கேட்டையான் அண்ட் ஆனையான் ஆர் ஃபார்ம்டு. ஸோ கேட்டையான் ஆனையான் ஃபார்ம் ஆயிருக்கா. அடுத்து ஃபேவர்டு பை ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஆர் HPO ஆர் பெராக்சைட்ஸ். ஓகே,
ஸோ இது வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் அண்டு சன்லைட்டில் வந்துட்டு இது பண்ண முடியும். வி குட் பெர்ஃபார்ம் திஸ் ரியாக்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷனே படிப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு இதுதான் பேசிக்ஸ் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஹெட்ரோலிட்டிக்கில் வந்துன்னா ஃபேவர்ட் பை போலார் சால்வன்ஸ். ஓகே, இங்கே சிங்கிள் ஹெட்டட் ஆரோ ஆர் ஃபிஷ் ஹூக் ஆரோ இஸ் யூஸ்டு. அதான் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஃபிஷ் ஹூக் ஆரோ. அடுத்து டபுள் ஹெட்டட் ஆரோ ஷோயிங். ஸோ இங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால, 2 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிறதுனால வி யூஸ் டபுள் ஹெட்டட் ஆரோ. இங்கே வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால வி யூஸ் ஃபிஷ் ஹூக் ஆரோ. ஓகே, ஸோ திஸ் denotes only 1 electron is moving. இங்கே 2 எலக்ட்ரான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகுறது. ஓகே, திஸ் இஸ் அபவுட் homolytic and heterolytic fission. Next one is reaction intermediates. So இப்போ நான் பார்த்த அந்த cation, anion, free radicals or the reaction intermediates. So first reaction intermediatesக்கான definition என்னன்னு பார்த்தோம்னா, the unstable short-lived species formed during the course of a reaction which are finally converted into products. Okay, reaction intermediates na enna, these are the short living unstable product, unstable species. It is a unstable short living species. இதுக்கு வந்துட்டு லைஃப் ஸ்பேன் அதிகமாக கிடையாது. It is not stable. ரொம்ப முக்கியமான வார்த்தைனா, these are not stable, unstable species. இது எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா, டூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகிக்கிட்டு இருக்கும் போது நடுவில் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தீஸ் ஆர் கன்வெர்டட் டு ப்ராடக்ட்ஸ் ஃபைனலி. ஸோ லாஸ்ட்டில் இதுதான் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கார்போ கேட்டையான் அப்படின்னா என்னென்னா, த கார்பன் கேரியிங் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்போ கேட்டையானா என்னென்னா, த கார்பன் கேரியிங் பாசிட்டிவ் சார்ஜ். கார்பானியான் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். தட் இஸ் இட் கேரிஸ் த போத் எலக்ட்ரான். 2 எலக்ட்ரானையும் அது பக்கமாக எடுத்துக்கிறது. அடுத்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் த கார்பன் ஹேவிங் 1 எலக்ட்ரான். ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிறது ஃப்ரீ ரேடிக்கல். 2 எலக்ட்ரான் இருந்தால் அது கார்பானியான். எலக்ட்ரானே இல்லை அப்படின்னா அது கார்போ கேட்டையான். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே சார், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலில் பார்த்தோம்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதோட ஹைப்ரிடைசேஷன் பார்த்தோம்னா sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஜாமெட்ரி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் கார்பன் இஸ் ட்ரைகோனல் பிளேனார். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் இங்கே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கா, மற்றது எல்லாமே பாண்ட் பேர்டாக இருக்கும். ஓகே, இது தேவையில்லை. ஸோ தீஸ் 3 ஆர் பேர்ட். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஆர்பிட்டால் வந்துட்டு வித் சிங்கிள் எலக்ட்ரானோட இருக்கும், ஒரு எலக்ட்ரானோட இருக்கும். ஸோ திஸ் இஸ் த hybridization and geometry of free radical. Okay, so geometry is trigonal planar. Hybridization வந்துட்டு sp2 hybridization. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். 3 ஆர்பிட்டல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆகும். 1 மட்டும் ஒரே ஒரு எலக்ட்ரானோடையோ இருக்கும். அடுத்து இதில் ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா, CH3 ஃப்ரீ ரேடிக்கல் ஒரு எப்படி எழுதிக்கலாம்னா, ஓகே CH3ன்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு sp2ல இருக்கும். பட் CF3 ஃப்ரீ ரேடிக்கல் இஸ்
sp3 hybridized. ஏன் இது மட்டும் sp3 hybridizedனா இந்த ஃப்ளூரினால தான். இந்த ஃப்ளூரின்றது என்னென்ன இருக்கிறதுலே மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் என்ன பண்ணுன்னா இந்த ஒரு எலக்ட்ரானையும் அது பக்கமாக புல் பண்ணிக்க பார்க்கும். ஸோ அது பக்கமாக புல் பண்ணிக்கும் போது the hybridization shifts from sp2 to sp3. ஸோ அதனால தான் இது மட்டும் எக்ஸப்ஷனலாக sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. மற்றது எல்லாமே sp2 தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டெபிலிட்டி இஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், டிபெண்ட் ஆன் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். நல்லா நோட் பண்ணிங்க, ப்ளஸ் ஐ எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ் காஸ் அன் இன்க்ரீஸ் இன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கணும், ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கணும், அடுத்து ரெசனன்ஸ் இருக்கணும். ஸோ இது மூணுமே என்னன்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கோர்ஸ், அதாவது மெயின் வீடியோவில் இந்த சாப்டரோட வீடியோவிலே பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாம் இருக்கிற கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் மோர் ஸ்டேபிள் ஆர் ஹைலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் பென்சைல். Benzyl free radical is more stable, and then allyl, அடுத்தது next is tertiary, அடுத்து secondary, அடுத்தது primary. அது அப்படியே எழுதிக்கலாம், செகண்டரி டெர்ஷரி நேம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கணும், ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கணும், ரெசனன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தட் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் ஸ்டேபிள். அடுத்து கார்போ கேட்டயான்ஸ்னு வந்தோம் அப்படின்னா இந்த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்போ கேட்டயான்ஸ் இஸ் sp2. அடுத்து த ஜாமெட்ரி ஆஃப் கார்போ கேட்டயான் இஸ் ட்ரைகோனல் பிளேனார். ஸோ சி ப்ளஸ்னு இருக்கணும். ஓகே, அடுத்து இதோட ஜாமெட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ரீ ரேடிக்கலில் பார்த்த மாதிரியே 3 ஆர்பிட்டல்ஸில் வந்துட்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் ஒரு ஆர்பிட்டலில் எலக்ட்ரானே இருக்காது. தட் இஸ் வை வி டினோட் தட் வித் ப்ளஸ் சிம்பிள். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இது கொடுத்துருச்சு. ஸோ அதனால இங்கே வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த ஆர்பிட்டல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ட்ரைகோனல் பிளேனார். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போ கேட்டயான்ஸ்னு பார்த்தோன்னா அதே ப்ளஸ் ஐ எஃபெக்ட், ப்ளஸ் எம் எஃபெக்ட், ரெசனன்ஸ், அரோமேட்டிசிட்டி காஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போ கேட்டயான்ஸ். ஸோ இங்கேயும் எந்த கார்போ கேட்டயான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரோபிலியம் கார்போ கேட்டயான். இதுக்கு முன்னாடி இது வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் டான்சிங் கார்போ கேட்டயான்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். அடுத்த பென்சைல், அடுத்தது allyl, அடுத்தது tertiary, secondary,
primary. Okay, so this is the order of stability of carbocations. Next one, carbanions. So hybridization of carbon sp3 or and sp2. At the geometry path of pyramidal or trigonal planar. Pyramidal or trigonal planar. இதில் பார்த்தோம் அப்படின்னா கார்பனில் எப்பயும் இருக்கிற மாதிரி அந்த 3 ஆர்பிட்டல்லையும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே அடுத்து இருக்கிற ஆர்பிட்டல்லையும் எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் pyramidal or trigonal planar structure. ஓகே, அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பானியன்ஸ்னு பார்த்தோன்னா மைனஸ் எஃபெக்ட் இருக்கணும். மைனஸ் ஐ எஃபெக்ட், மைனஸ் எம் எஃபெக்ட், ரெசனன்ஸ் அரோமேட்டிசிட்டி அண்ட் highly electronegative cause an increase in stability of carbanions. ஸோ இங்கே என்னென்னா இது வரைக்கும் அதாவது கேட்டயான்ஸ்லேயும் சரி கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேயும் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கணும், ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்கணும். அடுத்து இருக்கிற இந்த அரோமேட்டிசிட்டி இதெல்லாம் வந்துட்டு எப்பயும் போல் ரெண்டுத்துலையுமே சேம், இதுலேயும் சேம் தான். பட் இங்கே மைனஸ் ஐ மைனஸ் எம் எஃபெக்ட் இருக்கணும். மோர் தென் தட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பீஷிஸ் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். So first stability goes to as usual benzyl carbanion. அடுத்தது vinyl, அடுத்தது acetyl sp. Okay, so sp is more electronegative. ஸோ இந்த பாயிண்ட்டையும் அதோட சேர்த்துக்கங்க. sp is more electronegative. அடுத்தது vinyl, அடுத்தது vinyl, இது sp2 hybridization. அடுத்தது methyl, அடுத்தது primary, அடுத்தது secondary and then tertiary. ஸோ இதில் ஹைப்ரிடைசேஷன் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா sp, sp2, நடுவில் எதுவும் வருமே. ஓகே, கரெக்ட் தான். ஸோ பென்சைல், அல்லைல், வினைல். ஸோ அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கலாமா? So this is more electronegative, less than sp. அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் less than sp, அசிடிட்டியும் less than sp. இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி and acidity less than sp2 and sp. Okay, so this is the order of stability of carbanions. Next one, what is the correct order of stability of given carbocation? So first carbocations பார்த்தோம்னா என்ன இருக்கணும், ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கணும். அடுத்து அந்த கான்ஜுகேஷன் ஆர் ப்ளஸ் எம் எஃபெக்ட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் பென்சைல் இருக்குது. ஸோ பென்சைல் கார்போகேட்டான் இஸ் மோர் ஸ்டேபிள். பென்சைல் ப்ளஸ் திஸ் இஸ் அ டெர்ஷரி கார்போகேட்டான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்தோம்னா இது டெர்ஷரி கார்போகேட்டன், எந்த ஒரு சப்ஸ்டியன்ஸும் இல்லை. அடுத்ததுக்கு வந்தோம்னா இங்கே 2 பென்சைல் இருக்குது, ஒரு டெர்ஷரி கார்பன் இருக்குது. ஓகே, ஒரு டெர்ஷரி கார்பன், 2 பென்சைல் குரூப் இருக்குது. ஸோ பென்சைல் இஸ் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டான், வி நோ தட். இப்போ எதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் பென்சைல் குரூப் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ 3 is more stable and then 1 அடுத்து 2. So 3, 1 and then so this is the correct order of stability. ஏன் அப்படின்னா இங்கே பென்சைல் குரூப் 1 இருக்குது ப்ளஸ் ஒரு டெர்ஷரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஸ்டேபிள். அடுத்து இங்கே டெர்ஷரி, திஸ் ஆல்சோ ஸ்டேபிள். பட் இங்கே வந்தோம்னா 2 பென்சைல் குரூப், ஒரு
tertiary carbon இருக்குது. So this is more stable. So 312 C is the right answer. Which of the following carbocation is more stable? So இது கார்பானியானில் வந்துடும். இது சாரி ஓகே இது கார்பானியன் ஸ்டெபிலிட்டியில் வந்துடும். இங்கே பாருங்களேன் சி, இங்கே கூட இது வந்து டெர்ஷரி கார்போகேட்டான். ஓகே, இது ப்ரைமரி தான், இது ப்ரைமரி. ஓகே, ஸோ இது வந்து டெர்ஷரியில் வந்துடும், இது ப்ரைமரியில் வந்துடும், இதுவும் ப்ரைமரியில் வந்துடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் 3 C6H5 குரூப்போட பாண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பென்சைல் குரூப் இருந்தாலே அது மோர் ஸ்டேபிள். இங்கே 3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டான். அடுத்து இது வரும், அடுத்து இது வரும், இது வரும். ஓகே, next one is attacking reagent. The species that affects the substrate to form, attacks the substrate to form product during the course of a reaction is called attacking reagent. So attacking reagent என்றது ஒரு substrate attack பண்ணி இருக்கிற bond collapse பண்ணி break பண்ணிட்டு அது போய் bond form பண்ணி ஒரு new product கொண்டு வரும். ஓகே, இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் 3ஆவதாக ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு 2 பேரையும் பிரித்து விட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து attacking reagent. So there are 2 types of attacking reagents. One is electrophiles which are electrons loving and nucleophiles which are nucleus loving அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ nucleophiles are nucleus loving and electrophiles are electron loving species. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. First, electrophiles, the negative charge loving species, that is the electron loving species, positive charged ions. So electrophiles are positively charged, E+. Electron deficient molecules. So இதில் வந்து என்னவா இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு எலக்ட்ரோஃபைல்ஸாக இருக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு எலக்ட்ரோஃபைலாக பிஹேவ் பண்ணும். லைக் BF3, AlCl3, FeCl3. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரோஃபைல்ஸ். அடுத்து மாலிக்யூல்ஸ் வித் வேக்கண்ட் d ஆர்பிட்டல்ஸும் எலக்ட்ரோஃபைலாக பிஹேவ் பண்ணும். ஸோ மாலிக்யூல்ஸ் வித் வேக்கண்ட் d ஆர்பிட்டல்ஸ்ன்றது SnCl2, SpCl2 அண்ட் PbCl2. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரோஃபைல்ஸ். அண்ட் இங்கே பார்த்தோம்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ், அதாவது இப்போ நம்மளோட கார்போகேட்டான்ஸுமே எடுத்துட்டோம் அப்படின்னா they are also electrophiles. They are also one of the attacking they are also one of the attacking reagent. அதனால இங்கே வந்து H+ and கார்போகேட்டான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த எலக்ட்ரோஃபைல்ஸ். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் லவ்விங் ஸ்பீசஸ் ஆர் எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீசஸ். ஸோ இது வந்து என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசஸாக இருக்கலாம், ions இருக்கலாம், லைக் H+ கார்போகேட்டான்ஸ் ஆர் வித் the molecules with vacant d ஆர்பிட்டல்ஸாக இருக்கலாம், tin chloride, lead chloride அந்த மாதிரி. அடுத்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், BF3, AlCl3 இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோஃபைல்ஸ். அடுத்து நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துன்னா the positive charge loving species or nucleus loving species. These are mainly anions. ஸோ இதோட ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா anions like halides, carbanions can be nucleophiles. அடுத்து molecules with lone pair. ஸோ lone pair of electrons இருக்கிற எல்லாமே நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணும். அடுத்து அதில் என்னென்ன H2O வருது, NH3 வருது, ஆல்கஹால் வருது, அடுத்து பிரைமரி அமீன் வருது. ஸோ தீஸ் ஆர் நியூக்ளியோஃபைல்ஸ். அடுத்து நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா the ability of a nucleophile to donate an pair of electron to a carbocation electrophile. ஸோ நியூக்ளியோஃபைலோட டியூட்டி என்னன்னா donate a pair of electron to the electron deficient species or carbocation like electrophile. ஸோ இதுதான் இதோட டியூட்டி. ஸோ some nucleophiles are also bases. ஸோ இங்கே அமோனியா மாதிரி it can also behave as a base also.
Okay. Due to the presence of a lone pair of electrons, they could also behave as base. So இதுதான் reaction நடக்கிறது nucleophile plus electrophile அப்படின்னா இங்கே இருந்து 2 எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும், அவ்வளோதான் ரியாக்ஷன். ஓகே, இது வந்துட்டு இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், ஆகாமலையும் இருக்கலாம். ஓகே, தட் டிபெண்ட்ஸ். அடுத்து இங்கே அட்டாக்கிங் ரியேஜெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னதான் ஏபி அட்டாக்கிங் ரியேஜெண்ட் எக்ஸ் மைனஸ்னு வச்சுட்டோம் அப்படின்னா 2 டைப்ஸாக இருக்கலாம். ஒன்று ஏஎக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ்னு ஃபார்ம் ஆகலாம் டைரெக்டாக, ஆர் இந்த மாதிரி பியோடையும் எக்ஸோடையும் பாண்ட் ஆகிட்டு அடுத்து கம்ப்ளீட்டாக இந்த பாண்டு க்ளீவ் ஆகிட்டு ஏஎக்ஸ்னும் பி மைனஸ்னும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம், இது டைரெக்டாகவும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் வரும். ஸோ அதெல்லாம் அது நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். நியூக்ளியோஃபைல்னா என்ன? நியூக்ளியோஃபிலிசிட்டி. நியூக்ளியோஃபிலிசிட்டி இஸ் த எபிலிட்டி ஆஃப் அ nucleophile to donate an electron pair to a carbocation or electrophile. Which of the following is a pair of nucleophiles? So nucleophile என்றது negative charged இருக்கணும் or lone pair வந்து அதுட்ட இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா இது this is the electrophile, we need nucleophile. ஸோ இது nucleophile தான். இங்கே lone pair of electron இருக்குது, ஸோ இது nucleophile. இது negative charge, ஸோ இது ஒரு nucleophile. அடுத்து இங்கே வந்தோன்னா இது electrophile, இதுவும் எலக்ட்ரோஃபைல். இங்கே நியூக்ளியோஃபைல் இருக்குது, பட் இது எலக்ட்ரோஃபைல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ இன்ட்ரடக்ஷன் டு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ பாண்ட் ஃபிஷனில் ஹெட்ரோலிட்டிக் ஹோமோலிட்டிக்னு இருக்குது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் அட்டாக்கிங் ரியேஜெண்ட், ரியாக்ஷன் இன்டர்மீடியட். ஸோ ஜென்ரலாக சிம்பிளாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு உங்களோட ரீகால் பண்ணுறதுக்கு தான், உங்களோட ஸ்டடிங்க ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த லெக்சர் செய்வோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஈவன் யூ குட் லேர்ன் மோர் ஃப்ரம் தட் லேர்னிங் எவ்ரி டைம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று நம்ம படித்ததே படிக்கும்போது நம்மளுக்கே ஒவ்வொரு விஷயம் புதுசாக தெரியும். ஸோ அதனால் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.